தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை அரசு அகற்ற உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அந்த கடை பூண்டுவெளி நகர் அருகிலுள்ள கிழக்கு கடற்கரை சாலைக்கு மாற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பூண்டுவெளி கிராமத்தில் இன்னைக்கு காலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னாக்கா, இது கிழக்கு கடற்கரை சாலை. இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு 15 மீட்டரில் எங்கள் குடும்பம்லாம் இருக்குது. ஒரு 1000 குடும்பம் நாங்கள் வசிக்கிறோம். அது மாதிரி ரோட்டுக்கு தென்பகுதியில் 30 மீட்டரில் டாஸ்மாக் கடையை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரப்போகுதுங்கிறாங்க. அதை கண்டித்து இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வரக்கூடாதுங்கிறதுனால சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமாகவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு பிள்ளை பாதிக்கப்பட்டு அது இறந்தும் போயிட்டு கொலை பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் காலைல 6 மணிக்கு வேலைக்கு போனோம்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவோம். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வர்றதை இந்த கிராம பகுதியை 6 கிராமத்தை சேர்ந்த நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். மீண்டும் மறுபடியும் இது வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா இந்த 6 கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்னு